என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம இன்னைக்கு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறோம். டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி என்பது மரபணு ஜோதிடம். இந்த மரபணு ஜோதிடத்தில் எப்படி இதை பார்க்குறது அப்படின்னு பார்க்குறோம். பாரம்பரியத்தில் பார்க்குறதுக்கு பல முறைகள் இருக்குது, பலவிதமான கருத்துக்களே நம்ம தெரியும். ஆனால் இது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, 27 நட்சத்திரத்திற்கும் மரபணு தொடர்புள்ளது. 9 கிரகத்தினுடைய ஆற்றலை இந்த 27 நட்சத்திரங்களும் வழங்கி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சூரியனுடைய வம்சவழியை சார்ந்தவர்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது என்பதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சூரியனுடைய வம்சாவளியை சேர்ந்த நட்சத்திரங்கள் 4: அஸ்வினி, ஆயிலியம், அனுஷம், புரட்டாதி. இந்த 4 நட்சத்திரங்களும் சூரியனுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள். இந்த 4 நட்சத்திரத்தில் ஒருவருடைய லக்ன புள்ளியோ ஒருவருடைய ராசியோ லக்னாதிபதியோ விழுந்துட்டா அவர்கள் சூரியனுடைய கண்ட்ரோலில் போயிடுறாங்க, சூரியனுடைய காரகத்துவத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ பிறப்பின் ரகசியத்தை இந்த சூரியன் எந்த மாதிரியான பலனை தரப்போகிறது என்று பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த 4 நட்சத்திரத்தில் அஸ்வினி, ஆயிலியம், அனுஷம், புரட்டாதி இந்த 4 நட்சத்திரத்தில் எந்த கிரகம் தோன்றியிருக்கிறது, உருவாகியிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், ஆயிலியத்தில் கேது என்ற கிரகம் தோன்றியிருக்கிறது. அதனால் கேது என்ற அந்த கிரகத்திற்கும் சூரியனுடைய வம்சத்தை சார்ந்ததாக மாறிவிடுகிறது. சூரியன் அது வம்சத்தை மாறின உடனே இந்த கேது எந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலும் சூரியனுடைய டிஎன்ஏ கர்மா ரெஜிஸ்ட்ரியை கொடுக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட். சரி, இந்த கேதுவினுடைய மூலத்திரிவன விடுகிறது அப்படின்னா மீன ராசி. அப்போ மீன ராசியில் எந்த கிரகம் போய் அமர்ந்தாலோ எந்த பாவம் விழுந்தாலும் அதற்கு சூரியனுடைய டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி ஃபார்ம் ஆகிடுது அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, காலச்சக்கரத்தின் அடிப்படையில் 12வது ராசியாக வருவதனால ஒருவன் லக்னத்திலிருந்து 12வது வீடு எது வருகிறதோ அதுவும் சூரியனுடைய மரபணு தொடர்புடைய ராசியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி நாம் இதை பார்த்து பலன் சொல்வதுதான் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி. அன்பார்ந்த ஜோதிட நண்பர்களே, உங்களுக்கு இந்த விஷயத்தை ஆணித்தரமாகவும் இது எப்படி பலன் பார்க்கறது அப்படிங்கிறத பற்றி அடுத்து வரக்கூடிய பல பதிவுகளில் பற்றி சிந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.